வணக்கம். தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் 2022, தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் 2022 தமிழக அரசு முன்பே அறிவித்துவிட்டது. அதற்கு பிறகு அதன் கீழ் அளிக்கப்பட வேண்டிய விதிமுறைகள் தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ரூல்ஸ் 2024, தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை விதிமுறைகள் 2024 தற்பொழுது அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதனுடைய விவரங்களை பற்றி நாம் இந்த உரையில் காணலாம். தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ரூல்ஸ் 2024, தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை விதிமுறைகள் 2024. இந்த விதிமுறைகளை பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு அமெண்ட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறது அரசாங்கம். அதாவது தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் 2022 அமெண்ட்மெண்ட் ஒன்று வந்திருக்கிறது. அதாவது அதனுடைய செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. அதாவது அந்த மெஜாரிட்டி அல்லது ப்ரொமோட்டர், மெஜாரிட்டி ஆஃப் தி அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ் ஆஃப் தி பில்டிங் ஆர் தி ப்ரொமோட்டர், அவர் இந்த கட்டடம் கட்டி முடித்த பிறகு ஒரு டிக்ளரேஷன் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த டிக்ளரேஷன் 90 டேஸ்க்குள்ளார, 90 நாட்களுக்குள்ளார அதை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 90 டேஸ்ங்கிறத இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருந்ததுனால அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கட்டடம் முன்பாகவே இருந்து அங்கு சங்கம் முன்பாகவே இயங்கி கொண்டிருந்தால், அதாவது இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே அங்க ஒரு சங்கம் இருந்து அந்த சங்கம் இயங்கி கொண்டு இருந்திருந்தால் அவர்கள் 180 நாளுக்குள்ளாக இந்த ஃபார்மை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு அதுல சொல்லியிருந்தாங்க. அதை இப்ப கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கிறது. அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 4 ஆஃப் திஸ் ஆக்ட், அதுல 90 டேஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷனுக்கு பதிலா 365 டேஸ் அப்படின்னு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் இந்த ப்ரொவிஷன் ஃபார் தி எக்ஸ்பிரஷன் 180 டேஸ் அப்படிங்கிறது பதிலா 365 days shall be substituted அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 கீழே 90 days அப்படின்னு இருந்தது, 90 நாட்கள் அப்படின்னு இருந்தது, 365 days அப்படின்னு மாற்றப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பிரஷன், அது 180 days, அதாவது இந்த சங்கம் முன்பாகவே இயங்கி கொண்டிருந்தால் அவங்க 180 நாட்களுக்குள்ளார இந்த படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ அந்த டைம் லிமிட் 365 days அப்படின்னு மாறுகிறது. இந்த 2 விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். இது சட்டத்திலும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட், அதன் கீழ் தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் 2022, அதன் கீழ் தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை விதிகள் அறிவிக்கப்படுகிறது. இதை தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு சட்டம் 2022 பிரிவு 30 துணைப்பிரிவு 1 மூலம் அதுல தமிழ்நாடு ஆளுநருக்கு அதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. சோ அந்த பிரிவின் கீழ் அவர் இந்த விதிமுறைகளை உருவாக்கி இப்பொழுது அறிவித்திருக்கிறார். அதனுடைய ஷார்ட் டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டாக்க, these rules may be called the தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ரூல்ஸ் 2024. இந்த விதிமுறைகள் தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ரூல்ஸ் 2024, தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை விதிமுறைகள் 2024 என்று அழைக்கப்படும். இது செக்ஷன் 1, அதாவது விதி எண் 1 சொல்லியிருக்கிறாங்க. விதி எண் 2 சில வார்த்தைகளை வரையறை செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த விதிமுறைகளில் பயன்படுத்தப்படுகின்ற சில சொற்களை வரையறை செய்திருக்கிறார்கள். அதுல ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, முதல்ல இந்த சொற்கள் இங்க வரையறுக்கப்படுகின்ற இந்த சொற்கள் இங்க என்ன பொருள் கொடுத்திருக்கிறாங்களோ அதே பொருள்ல தான் உபயோகிக்கப்படும், பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதிமுறைகளை முழுக்க. அதுல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வேற பொருள் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ முதல்ல எடுத்த உடனே 2A என்ன சொல்றாங்கன்னா, ஆக்ட் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விதிமுறைகளில் ஆக்ட் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அது தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் 2022, தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் 2022 அதை தான் குறிக்கும். அதுதான் சட்டம் என்ற சொல் குறிக்கும். அடுத்தது 2B, பொது பயன்பாட்டு பகுதிகள் மற்றும் வசதிகள், கலெக்டிவ் காமன் ஏரியாஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த கட்டிடங்களுக்கு போகின்ற வழிகள், பாதைகள், கிளை பாதைகள், அதாவது ஒரு பாதையிலிருந்து பிரிஞ்சு போற கிளை பாதைகள் மற்றும் நடைபாதைகள் அல்லது வண்டி பாதைகள், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி வண்டிகள்லாம் போற பாதைகள், அதே மாதிரி எல்லா அடுக்குகளுக்கும் பொது பயன்பாட்டுக்காக இருக்கின்ற தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம்,
கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், துணை மின்வழங்கு அமைப்புகள், அதாவது பவர் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பவர் பேக்கப்புக்காக வச்சிருக்கிற விஷயங்கள், பொழுதுபோக்கு மன்றங்கள், அங்காடிகள் போன்ற அனைத்து கட்டங்களின் பொதுவான பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ள பொதுவான உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுதான் வந்து கலெக்டிவ் காமன் ஏரியாஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல ஏரியாஸும் இருக்கு அண்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, வசதிகளும் இருக்கு. அந்த எந்தெந்த இடங்கள் வந்து பொது பயன்பாட்டிற்காக இருக்கின்றன, எந்தெந்த இடங்கள் வந்து எந்தெந்த வசதிகள் இங்கே இருக்கின்றன, அது எதெல்லாம் பொது வசதி அப்படிங்கிறதையும் இந்த கூட்டு பயன்பாட்டு பகுதிகள் அல்லது பகுதிகள் மற்றும் வசதிகள் அப்படிங்கிறது வார்த்தை குறிக்கிறது. ஷெட்யூல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அட்டவணை அப்படின்னா என்னன்னு கேட்டா இந்த விதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ள அட்டவணையை குறிக்கும். ஸோ இந்த விதிகளுடன் ஷெட்யூல் ஒன்று அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஒவ்வொரு ஃபார்ம் நம்ம ஃபைல் பண்றோம் இல்லையா, தக்க அதிகாரிகிட்ட காம்பிடென்ட் அத்தாரிட்டி கிட்ட நாம ஒரு ஃபார்மை ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க அப்பொழுது அது கூட செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் எவ்வளவு அப்படிங்கறத அந்த ஷெட்யூல்ல சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது 2D செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் அல்லது பிரிவு அப்படிங்கிறது இந்த சட்டத்தினுடைய, அதாவது தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் 2022 இருக்கு இல்லையா, அதனுடைய பிரிவை குறிக்கிறது. ஸோ செக்ஷன் 3 ஆஃப் தி ஆக்ட் அப்படின்னு சொன்னாக்க செக்ஷன் 3ங்கிறது அந்த தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் 2022 அதனுடைய பிரிவு 3 குறிக்கும். செக்ஷன் 2(2) இந்த மேற்காணும் வரையறைகள், இந்த வரையறைகள் இந்த ரெஃபரன்ஸ்ல ஒரு 4 வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இது இல்லாத சில வார்த்தைகள் மற்றும் சொற்கள் மற்றும் சொற்றொடர்கள் கூட இந்த உரையில், இந்த விதிமுறைகளில் பயன்படுத்தப்படலாம். அப்படி பயன்படுத்தப்பட்ட அவற்றினுடைய பொருள் என்ன அப்படின்னாக்க, இது ஒருவேளை அந்த சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தால், அங்கே வரையறை செய்யப்பட்டிருந்தால், அங்கே என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே பொருள் தான் இங்கேயும் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டத்தில் என்ன பொருள் இருக்கிறதோ அதே பொருள் அந்த வார்த்தைகளுக்கு இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிறது 2(2). 3 சப்மிஷன் ஆஃப் டிக்ளரேஷன். இது என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு கட்டிடத்தை கட்டி முடிச்சு அது கீழே ஒரு நிறைவு சான்றிதழ், தட் இஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் ஒண்ணு, இது எதுன்னு கீழே கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாக்க, ஒரு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு நிறைவு சான்றிதழ் ஒருத்தர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஒருத்தர் நிறைவு சான்றிதழ் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னாக்க, அது வழங்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அந்த கட்டடத்தை கட்டி முடித்த அவர் அல்லது அந்த கட்டிடத்தில் குடியிருக்கின்ற பெரும்பான்மையான குடியிருப்பு உரிமையாளர்கள் அவர்கள் சேர்ந்து ஃபார்ம் ஏ அப்படிங்கிற ஒண்ண அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி கிட்ட சப்மிட் பண்ணணும். இந்த ஃபார்ம் ஏ அப்படிங்கறத ஒரு டிக்ளரேஷன், அந்த டிக்ளரேஷனை சப்மிட் பண்ணணும். இது எப்ப பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க, அது எவ்வளவு பீரியடுக்குள்ளார பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த பீரியடுக்குள்ளார வந்து நாம ஃபைல் பண்ணணும். பிரிவு 3 சப்மிஷன் ஆஃப் டிக்ளரேஷன். ஒரு அறிக்கை அல்லது ஒரு பிரகடனம், இதை வந்து நாம ஒரு காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு நாம சப்மிட் பண்ணணும். ஃபார்ம் ஏல இதை சப்மிட் பண்ணணும். என்ன டிக்ளரேஷன் அப்படின்னு கேட்டாக்க, பில்டிங் கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த குடியிருப்பை கட்டி விற்பவர் அல்லது அடுக்குமாடி குடியிருப்புடைய பெரும்பான்மையான உரிமையாளர்கள் அவர்கள் வந்து படிவம் ஏ அப்படிங்கறத சமர்ப்பிக்கணும். ஸோ அந்த படிவம் ஏல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த படிவம் ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளார ஒரு அமௌண்டோட, அது அந்த அட்டவணையில வந்து சொல்லியிருக்காங்க, ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு, அந்த அமௌண்ட் கூட சேர்த்து நாம சப்மிட் பண்ணணும். அத்தகைய கட்டிடங்களின் பொதுவான பகுதிகள் மற்றும் வசதிகள் அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அத்தகைய கட்டிடத்தின் பெரும்பாலான குடியிருப்பு உரிமையாளர்கள் மேற்கண்ட படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஒருவேளை அந்த ப்ரொமோட்டர் அதை கட்டி முடிச்சுட்டு, அந்த அபார்ட்மெண்ட்டை கட்டி முடிச்சுட்டு அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், காமன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஏரியாஸ் எல்லாத்தையும் அங்க இருக்கிற குடியிருப்பினுடைய உரிமையாளர்களிடம் அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஃபார்ம் ஏ யார் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க, கட்டிடத்தினுடைய பெரும்பாலான குடியிருப்பு உரிமையாளர்கள் தான் இதை சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோட்டருக்கு அதில் ஒன்று ரோல் இல்லாம போயிடுது. மேலும் பொதுவான பகுதிகள் மற்றும் வசதிகள் ஒரு சங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டால் பெரும்பான்மையான அடுக்குமாடி உரிமையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அத்தகைய சங்கம் மேற்கண்ட படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ அசோசியேஷன் இருந்து அப்படின்னு சொன்னாக்க அந்த அசோசியேஷன் தான் இதை சப்மிட் பண்ணணும், ஃபார்ம் ஏவை. இதுல சில இடங்கள்ல வந்து இந்த நிறைவு சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து குறுக்க வைப்பாங்க. அதாவது இந்த டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் கீழே சில ஏரியாக்கள்ல வந்து இது பொருந்தாது. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த நிறைவு சான்றிதழ் கொடுத்த நாளில் இருந்து அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா, அப்ப அந்த நாள் எது அப்படின்னு கேட்டாக்க, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு குடியிருப்புக்கு டான்ஜென்ட்கோ அவங்க வந்து மின் இணைப்பு வழங்கப்பட்டிருந்தால், நிரந்தரமான மின் இணைப்பு ஏதாவது வழங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவர்கள் எந்த நாளில் வழங்கி இருக்கிறார்களோ அந்த நாளை வந்து நம்ம கட்டிட நிறைவு சான்றிதழ் நாளாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த துணை விதிகள் நோக்கத்திற்காக இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு 4-5 வீட்டுக்கு ஒருத்தரே உரிமையாளர் அப்படின்னு சொன்னாக்க அவர் 4-5 ஆளாக கணக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் ஒரே ஆளாகத்தான் நாம கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 10 வீடு இருக்கு. அந்த 10 வீட்டுல வந்து ஒரு 3 வீட்டை ஒருத்தரே வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க அந்த 10 வீட்டுல இருக்கிற மீதி 7 பேர் உரிமையாளர்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு வீடு வச்சிருக்காங்க. இந்த 3 வீடு மட்டும் ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து அந்த 3 வீட்டுக்கு ஒரே உரிமையாளர் அப்படின்னு தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ மொத்தம் இருக்கிற உரிமையாளர்கள் 7 பேர் பிளஸ் இவர் ஒருத்தர் மொத்தம் 8 பேர் தான். 10 வீடுகள் இருந்தாலும் 3 வீடுகளை ஒரே ஆள் வைத்திருப்பதனால அந்த 3ஐயும் ஒன்றாக கணக்கில் எடுத்துக்கொண்டு மொத்தம் 8ஆக கருதப்படும். அவர் வந்து ஒரே உரிமையாளர் அப்படின்னு அவர் கருதப்படுவார். அவருக்கு வந்து 3 உரிமையாளர்னு வர சொல்ல முடியாது. அவர் ஒரே உரிமையாளர் அப்படின்னு தான் எடுத்துப்பாங்க. This is only for the purpose of this sub rule. அடுத்து, வெவ்வேறு கட்டங்களாக அல்லது அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ள சொத்துக்களே ஏற்கனவே உள்ள சங்கங்கள் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்றது, முன்னாடியே இயங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபார்மை டிக்ளேர் பண்ணும்போது டிக்ளரேஷனை கொடுக்கறதுக்கு அவங்க ஒவ்வொரு சங்கமும் தனித்தனியாக படிவம் ஏயில் உள்ளபடி தங்களுக்கான டிக்ளரேஷனை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு அடுக்கு அல்லது கட்டணத்துக்கு என அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட கட்டணத்தையும் செலுத்த வேண்டும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் டிஃபரெண்ட் ஃபேஸஸ்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் அந்த ஃபேஸ்ல இருக்கிற அசோசியேஷன் அவங்க இந்த ஃபார்மை ஏவை சப்மிட் பண்ணணும். அதுக்குண்டான அமௌண்ட்டை அவங்க கட்டணும். பிரிவு 3 துணை பிரிவு 3 அல்லது விதி 3 துணை விதி 3 இந்த பிரகடனத்தை அந்த டிக்ளரேஷனை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காம்பீட்டேட்டர் தயாரிச்சு அதை வாங்கிட்டு அவர் ஹி மே கண்டக்ட் அன் என்கொயரி, ஒரு விசாரணையை அவர் நடத்தலாம். அப்படி ஒரு விசாரணை நடத்திய பிறகு இந்த சட்டத்தினுடைய பிரிவு 4 துணை பிரிவு 3 படி அந்த டிக்ளரேஷனை அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அல்லது அவருக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பிரிவு 4 கீழ் துணை பிரிவு 4 கீழ் சட்டத்தினுடைய பிரிவு 4 துணை பிரிவு 4 கீழ் இந்த டிக்ளரேஷனை அவர் திருப்பி கொடுத்துக்கலாம். அப்படி திருப்பி கொடுக்கும் பொழுது இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, என்னென்ன டெபிஷியன்சி இருக்கு, என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டி இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து மீண்டும் 30 நாட்களுக்குள் இதை மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும். அதே காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிகிட்ட திரும்பவும் நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அவர் அறிவுறுத்தலாம். இது செக்ஷன் விதியன் 3 விதியன் 3 துணை பிரிவு 4. இந்த டிக்ளரேஷனை நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அசோசியேஷன் நிறைய இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு 4 டவர் இருக்கு. அந்த 4 டவருக்கு தனித்தனியா ஒரு அசோசியேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த 4 அசோசியேஷன் சேர்ந்து அவங்களுக்குள்ளார ஒரு ஃபெடரேஷனை உருவாக்கி கொள்ளலாம், ஒரு கூட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி கொள்ளலாம். அப்படி அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க ஃபார்ம் பி அதுல ஒரு டிக்ளரேஷனை அவங்க சப்மிட் பண்ணணும். அதுல என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க தங்களிடம் உள்ள பொதுவான வசதிகள், பொதுவான பகுதிகள் மற்றும் வசதிகள் ஆகியவற்றை குறிப்பிட்டு இந்த படிவம் பியை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போ அங்க ஒரு ஃபெடரேஷன் வந்துருது. அந்த ஃபெடரேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் பின்னாடி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் தி ஃபெடரேஷன் இதுதான் ஃபார்ம் பி. இதுல வந்து என்னென்ன ஏரியா எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது, காமன் ஏரியா என்ன, காமன் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிருக்கணும். பிரசிடென்ட் ஆஃப் தி அசோசியேஷன் சொசைட்டி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அசோசியேஷனோட ஒருத்தரும் இதுல சைன் பண்ணி கொடுக்கும். அபார்ட்மெண்ட்ஸை வெவ்வேறு ஃபேஸ்ல கட்டுறீங்க, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு ப்ரொமோட்டர் மூலமா நீங்க கட்டுறீங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து அப்படி கட்டுறவர் எதிர்காலத்துல அவருடைய வளர்ச்சி பணிகளுக்கான உரிமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாக்க அவரு வச்சிருப்பாரு. அது அப்படி அவருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க எதிர்கால சங்கங்கள் அல்லது அபிவிருத்தியின் விகிதாச்சார நலனை குறிப்பிட்டு கட்டிட விற்பனையாளருடன் உறுப்பு சங்கங்களின் அலுவலக நிர்வாகிகளும் அத்தகைய அறிவிப்பை தகுதியான அதிகாரியிடம் தாக்கல் செய்ய வேண்டும். சோ இதுல வந்து ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்க போறது அப்படிங்கறத அவரு சொல்லணும். அது இந்த சங்கத்தினுடைய அலுவலர்களும் அலுவலக நிர்வாகிகளும் சேர்ந்து இதை வந்து சமர்ப்பிக்க வேண்டும். 3.5 இப்படி நீங்க ஒரு டிக்ளரேஷனை சப்மிட் பண்ணும் பொழுது, அதாவது துணை விதி 4 கீழ் ஒரு டிக்ளரேஷன் நீங்க சப்மிட் பண்ணும் பொழுது அந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்க இது ஓகே அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 90 நாட்களில் இருந்து அந்த விண்ணப்பத்தை என்னைக்கு அவர் வாங்கிறாரோ அந்த நாளையில இருந்து ஒரு 90 நாட்களுக்குள்ளார படிவம் சியில பதிவு சான்றிதழ் ஒன்றை அவர் வழங்குவார். ஃபார்ம் சி. இந்த கூட்டமைப்பின் விண்ணப்பம் சரியாக இல்லை என்று தோன்றினால் விண்ணப்பம் பெறப்பட்ட நாளில் இருந்து 30 நாட்களுக்குள் தகுதி வாய்ந்த அதிகாரி
குறிப்பிட்ட காலத்திற்குள் குறைபாடுகளை சரி செய்து கொடுக்குமாறு பொருத்தமான வழிகாட்டுதலுடன் விண்ணப்பத்தை திருப்பி அனுப்ப வேண்டும். திருப்பி அவர் கொடுத்துறாரு. ஒருவேளை அவருக்கு இதுல திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி திரும்ப சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துடலாம். இது 30 நாட்களுக்குள்ள அவரதை செய்து விடுவார். விதி எண் 3, துணை விதி 6. துணை விதி 5 கீழ் ஏற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பை ஏற்படுத்திய 90 நாட்களுக்குள் 90 டேஸ்க்குள்ளார மொத்தமாக உள்ள பொது இடங்கள் மற்றும் வசதிகள் குறித்த அறிக்கை ஒன்றை படிவம் D கூட்டமைப்பு இதற்கான அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். சோ ஃபார்ம் D சமர்ப்பிக்கணும். கூட்டமைப்பு ஒண்ணு அமைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா டவர்ஸுக்கும் ஒரு 4-5 டவர் ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா 4 டவர்ஸுக்கும் உள்ள எல்லாத்துக்கும் காமனா இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபார்ம் D அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதுக்கான என்ன அமௌண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஷெட்யூல்ல இருக்கிற அமௌண்ட்டையும் நீங்க கட்ட வேண்டும். இது ஃபார்ம் D இங்க இருக்கு. டிக்ளரேஷன் ஆஃப் கலெக்டிவ் காமன் ஏரியாஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் தி ஃபெடரேஷன். ஃபெடரேஷன்ல என்னென்ன இந்த 2 விஷயங்களும் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, சங்கம்ங்கிறது ஒவ்வொரு டவருக்கும் தனித்தனியா இருக்கிறது சங்கம். ஃபெடரேஷன்ங்கிறது இந்த சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷனை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த காமன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் காமன் ஏரியாஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்துருது. ஒவ்வொரு டவருக்கும் தனித்தனியா எல்லாமே எல்லாருக்கும் சேர்த்து வந்துருது. அதனால என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபெடரேஷன் டிக்ளரேஷனை ஃபைல் பண்ணணும். இது ஃபார்ம் D ஃபைல் பண்ணணும். விதி எண் 3, துணை விதி 7. இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் துணை விதி 6 கீழ் ஒரு டிக்ளரேஷனை வாங்கி கொண்ட ஒரு காம்பிடென்ட் அத்தாரிட்டி அல்லது ஒரு அதிகாரி அதுக்கு என்ன என்கொயரி அவர் பண்ணணுமோ அதை அவர் பண்ணுவார். பண்ணிட்டு சட்டத்தின் பிரிவு 10(3) படி அதனை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது பிரிவு 14 கீழ் அதனை திருப்பி கொடுக்கலாம். அப்படி திருப்பி கொடுக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க அவர் இதில் உள்ள டெபிஷியன்சிஸ் அல்லது குறைபாடுகள் அவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டி இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து 30 நாட்களுக்குள் மீண்டும் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தலாம். இது துணை விதி விதி எண் 3, துணை விதி 7. 4வது விதி, இதை டிக்ளரேஷன் நீங்க சப்மிட் பண்ண ஒரு டிக்ளரேஷனை அமெண்ட் பண்றது, பிரகடனத்தில் நீங்க திருத்தல் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சா நீங்க அதை திருத்திக் கொள்ளலாம். விதிமுறை 3 கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட பிரகடனத்தில் திருத்தம் செய்ய விரும்பினால் கூட்டமைப்பு அல்லது சங்கம் அல்லது குடியிருப்பை கட்டிவிருப்பவர் அல்லது குடியிருப்பு உரிமையாளர்களில் பெரும்பான்மையோர் இதற்கான படிவம் E விண்ணப்பிக்கலாம். இதற்கான கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். அந்த கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க. சோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி டிக்ளரேஷன் இது செக்ஷன் விதி எண் 4. இந்த ஃபார்ம் E அமெண்ட்மெண்ட் ஆஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இதுதான். இதை சப்மிட் பண்ணணும். விதி எண் 5, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி பைலாஸ். இப்போ ஒரு சங்கத்தை உருவாக்கியாச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த சங்கத்துக்கான பைலாஸ் இருக்கணும் இல்லையா, துணைநிலை விதிமுறைகள். அந்த துணைநிலை விதிகளை உருவாக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க இந்த ரூல்ஸ்லயே ஒரு மாடல் லா ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த மாடலை ஃபாலோ பண்ணி நீங்க உருவாக்கி கொள்ளலாம். அப்படி உருவாக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னாக்க அதை நாம காம்பிடென்ட் அத்தாரிட்டி நாம சப்மிட் பண்ணணும். சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளுக்கு பிறகு இந்த ஆக்ட் என்னைக்கு அமெண்ட்மெண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆகுதோ அன்னையிலிருந்து அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமையாளர்கள் சங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும். இந்த விதிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள மாதிரி துணைநிலை விதிகளை பின்பற்றி சங்கத்துக்கான துணைநிலை விதிகளை வகுத்துக் கொள்ளலாம். சங்கத்தை பதிவு செய்திருப்பான விண்ணப்பத்தை இதற்கான அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அத்துடன் அட்டவணையில் கூறப்பட்டுள்ள ஆய்வு கட்டணமும் செலுத்தப்பட வேண்டும். விதிமுறை 3 கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளில் இருந்து 180 நாள்களுக்குள் இப்பணி நிறைவு செய்யப்பட வேண்டும். சோ நீங்க ஒரு பைலாவை எழுதி அந்த பைலாவை அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். இது 180 டேஸ்க்குள்ளார பண்ணியாகும். இந்த துணை விதியின் நோக்கத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட குடியிருப்புகளின் உரிமையாளர் ஒரு குடியிருப்பு உரிமையாளர் என்றே கருதப்படுவார். அவர் ஒரே ஆளாக கருதப்படுகிறார். சங்கம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 4 குடியிருப்பு உரிமையாளர்களாவது இருக்க வேண்டும். 4 பேராவது இருந்தால் அங்க ஒரு சங்கம் அமைக்க முடியும். விதி எண் 5, துணை விதி 2. துணை விதி 1 கீழ் சங்கத்தின் துணைநிலை விதிகளை பெற்றுக்கொண்ட அதிகாரி சட்டத்தின் அனைத்து தேவைகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு அவர் நினைத்தால், இந்த ஆக்டில் இருக்கிற சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த துணை விதிகள்ல கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அவர் நினைத்தால், அதே மாதிரி இந்த துணைநிலை விதிகள் சட்டத்தின் ஷரத்துக்களுடன் ஒத்து போகின்றன, அதோட இது ஒண்ணு கான்ட்ராடிக்ட் ஆல அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா முரண்படவில்லை அப்படின்னு அவர் நினைத்தால் இந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட 90 நாள்களுக்குள் அதனை பதிவு செய்து கொள்வார். துணைநிலை விதிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என சான்றிதழ் வழங்குவதுடன் படிவம் F காட்டியபடி பதிவு சான்றிதழ் ஒன்றையும்
அவர் வழங்குகிறார். சோ நீங்க ஈல வந்து சப்மிட் பண்றீங்க, அவர் எஃப்ல வந்து உங்களுக்கு ஒரு சான்றிதழை அவர் வழங்குகிறார். இதான் அந்த ஃபார்ம் எஃப், சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பைலாஸ். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுறாரு, அந்த அசோசியேஷன் பேரை போட்டு அவங்களுடைய பைலாஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதுல இந்த பைலாஸ் கூட வந்து ஒரு காப்பியும் அவர் வந்து அப்பன் பண்றாரு, ஏத்து கொடுத்திருப்பாரு. அடுத்தது 5.3. இப்போ நீங்க கொடுத்த இந்த விண்ணப்பம் முறையாக இல்லை அப்படின்னு நினைச்சாலும், அல்லது இந்த ரூல்ஸ், இந்த சட்டத்தினுடைய ஷரத்துக்கள் இது கூட எல்லாம் ஒத்து போகவில்லை, அது கூட அங்க சொல்லியிருக்கிற மாதிரி இவர் செய்யல, வேறு விதமா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட அதிகாரி அவ்வாறு பெற்றுக்கொண்ட 30 நாள்களுக்குள் அந்த விண்ணப்பத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அவற்றை நிவர்த்தி செய்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அதனை திருப்பி அளிக்குமாறு அறிவுறுத்தலாம். சோ அதே முன்னாடி சொன்ன அதே மாதிரிதான், அவருக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அவர் அதை திரும்ப கொடுத்துருவார். கொடுத்துட்டு திரும்ப நீங்க ரீசப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. 5.4. சங்கத்தின் துணைநிலை விதிகள் பதிவு செய்யப்பட்டதிலிருந்து 90 நாட்களுக்குள் தலைவர் வந்து சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகிய பிற மேலாளர்கள் ஆகியோரின் பெயர்களை படிவம் ஜியில் குறிப்பிட்டுள்ள வடிவத்தில் உடனடியாக தகுதி வாய்ந்த அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும். அப்போ இந்த துணைநிலை விதிகளை பதிவு செய்ததுக்கு அப்புறம் சங்கத்தை கூட்டி அங்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். தலைவர், ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர் மற்றும் பிற மேலாளர்கள் ஆகியோர்களையும் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய பெயர்கள் மற்றும் விவரங்களை வந்து படிவம் ஜியில அந்த சங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர் வந்து 90 நாட்களுக்குள், இந்த சங்கத்தின் துணைநிலை விதிகள் பதிவு செய்யப்பட்ட 90 நாட்களுக்குள் அந்த தலைவர், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வந்து இதை வந்து கம்பீட்டன்ட் அத்தாரிட்டியில சப்மிட் பண்ணணும். சங்கத்தின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மற்றும் கூட்டத்தின் பதிவேடு அட்டெண்டன்ஸ் ஆகியவற்றின் நகலையும் இத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். சோ யார் யாரை வந்து நம்ம தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம், யாரை வந்து பொருளாளராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறத பற்றி நம்ம ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருப்போம். அந்த தீர்மானத்தினுடைய நகல் பிளஸ் அங்க அந்த கூட்டத்துக்கு வந்து அட்டெண்டன்ஸ், யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிற அந்த அட்டெண்டன்ஸ், வந்தவங்களும் கையெழுத்து போட்டுருப்பாங்க இல்லையா, அதனுடைய நகல் ஒண்ணு, இதை அவர்களுக்கு நம்ம சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னு கேட்டா அதுல கோரம் இருந்திருக்கு, அது சட்டப்படிதான் நடந்திருக்கு, அந்த கூட்டம் அதுலதான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்வதற்காக அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டினுடைய காப்பியும் நீங்க அவர்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டும். செக்ஷன் 5.5. துணைவிதி 4 கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட தகுதி வாய்ந்த அதிகாரி சங்கத்தின் பொறுப்பாளர்களின் பெயர்களை இதற்காக பராமரிக்கப்படும் பதிவேட்டில் உள்ளிட வேண்டும். சோ இதுக்காக ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்டர்ல யார் யாரெல்லாம் பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த அலுவலகம் யார் அப்படிங்கறத அவரு ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டுப்பாரு. இப்போ இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடியே பிடிச்சி சில சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கலாம். அந்த மாதிரி இயங்கிக் கொண்டிருந்த சங்கங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளில் இயங்கிக் கொண்டிருந்த சங்கம் படிவம் ஏயில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை ஒப்புக்கொள்ளப்பட்ட நாளில் இருந்து 180 நாள்களுக்குள் படிவம் ஜியில் சங்கத்தின் தலைவர், பொருளாளர் மற்றும் குழு மேலாளர்கள் ஆகியோரின் பெயர்களை தக்க அதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும். அத்துடன் சட்டம் மற்றும் விதிமுறைகளுடன் சங்கத்தின் துணைநிலை விதிகள் முரண்படாமல் இருக்கின்றன என்பதை உறுதி செய்த துணைநிலை விதிகளின் 2 நகல்களையும் இணைக்க வேண்டும். இதனை சரிபார்ப்பதற்கான கட்டணம், அதாவது ஸ்க்ரூட்டினி ஃபீ, இது வந்து ஷெட்யூல்ல இருக்கும், அதையும் அவர்கள் செலுத்த வேண்டும். ஒருவேளை சங்கத்தின் துணைநிலை விதிகள் சட்டம் மற்றும் விதிமுறைகளுடன் முரண்பட்டால், அது வந்து கான்ஃபரன்ஸ்ல இல்லை அப்படின்னு சொன்னாக்க, அவற்றை திருத்தி சட்டம் மற்றும் விதிமுறைகளுடன் ஒத்துப்போகும் வகையில் மாற்றி அமைத்து பின்னர் தகுந்த அதிகாரியிடம் அதனை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த மேற்குறிப்பிட்ட காலக்கெடு முடிவடைவதற்கு முன் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியாமல் போனதற்கு தகுந்த காரணங்கள் இருக்கு அப்படின்னு அந்த அதிகாரி திருப்தி அடைந்தால் இந்த காலக்கெடு முடிந்த பின்னரும் இந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். 6.2. துணைவிதி 1 படி படிவம் ஜியை பெற்றுக்கொண்ட தக்க அதிகாரியும் சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் சங்கத்தின் துணைநிலை விதிகள் சட்டத்தின் ஷரத்துக்களுடன் முரண்படாமல் இருக்கின்றன என்றும் திருப்தி அடைந்தால் சங்கத்தின் துணைநிலை விதிகளை பதிவு செய்து கொள்வதோடு படிவம் எச்சில் ஒப்புகையை வழங்க வேண்டும். மேலும் சங்கத்தின் அலுவலக பொறுப்பாளர்களின் பெயர்கள் இதற்காக பராமரிக்கப்படும் பதிவேட்டில் உள்ளிடப்படும். விதி எண் 7. மேலாளர்கள் குழுவினை அமைத்தலும் அதன் பணிகளும். சங்கத்தின் அலுவலர்கள் மற்றும் பணிகளை நிறைவேற்றுவதற்காகவும் நிர்வகிக்கவும் ஒவ்வொரு சங்கத்தை பொறுத்த மட்டும் ஒரு மேலாளர்கள் குழு இருக்க வேண்டும். போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் ஒன்று இருக்கணும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் தேதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் சங்கங்களுக்கு இந்த சட்டத்தின் நோக்கத்திற்காக தற்பொழுது உள்ள சங்கத்தின் நிர்வாக குழு அத்தகைய சங்கத்தின் மேலாளர்களாக கருதப்படும். சோ இப்ப முன்னாடியே இருந்து ஒரு சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய மேலாளர்களை அந்த புது போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸாக கருதப்படுவார்கள்.
குழுவில் உள்ள மேலாளர்களின் எண்ணிக்கை அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்காக இருக்க வேண்டும். ஆனா எப்படி பண்ணாலும் 21 பேருக்கு மேல இருக்க முடியாது. சப்போஸ் ஒரு 45 பேர் 45 வீடுகள் இருக்கு, 45 உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த 45ல 1/3 பங்கு, அதாவது 15 பேர் அங்க வந்து உரிமையாளர்கள் வந்து உறுப்பினர்களாக இருக்கலாம், மேலாளர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம். இந்த 15ங்கிறது 45க்கு 15ங்கிறது. ஆனா அவங்க 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, 100 உரிமையாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, அங்க வந்து 21 பேர் தான் இருக்க முடியும். 21 பேருக்கு மேல மிக முடியாது. அந்த குழுவில் உள்ள மேலாளர்களுடைய எண்ணிக்கை 21க்கு மேல போக முடியாது. அது மேக்சிமம் லிமிட் தான் வச்சிருக்காங்க. மேலாளர்கள் குழு சங்கத்தின் உறுப்பினர்களின் அறங்காவலர்களாக செயல்படுவார்கள். சோ அவர்களுடைய சொத்துக்களை, சங்கத்தினுடைய சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக மேலாண்மை செய்வது, அனைத்து பொது பகுதிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பொதுப்பகுதிகள் மற்றும் வசதிகள் உள்ளிட்ட வசதிகளை இயக்குதல், எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றது, அதை மெயின்டெனன்ஸ் பண்றது, அவற்றை மேனேஜ் பண்றது, இது எல்லாம் வந்து மேலாளர்கள் குழுவினுடைய பொறுப்பாகும். அதன் செயல்பாடுகள் மற்றும் பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றுவதில் பயன்படுத்தப்பட வேண்டிய அனைத்து அதிகாரங்களையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இது போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 7.4 விதி எண் 7 துணை விதி 4 மேலாளர்கள் குழுவின் கூட்டங்களில் குறைந்தது 3 பேர் கலந்து கொள்ள வேண்டும், அல்லது மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கினர் கலந்து கொள்ள வேண்டும். தட் இஸ் த குவாரம் ஆஃப் தி மீட்டிங். ஸோ போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸோட மீட்டிங்க்கும் குவாரம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 8 மெம்பர்ஸ் ஆஃப் தி ஃபெடரேஷன், கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள். இந்த ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணா அங்க யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்க, உறுப்பு சங்கங்கள் ஒவ்வொன்றின் தலைவர் மற்றும் பொருளாளர் ஆகியோர் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் ஆவார்கள். இந்த அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அந்த 4 டவர் இருக்கு அப்படின்னு சொன்னோம், அந்த 4 டவர்லயும் ஒவ்வொரு அசோசியேஷன் இருக்கும். அந்த ஒவ்வொரு டவர்ல இருக்கிற ஒவ்வொரு அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் அண்ட் ட்ரெஷரர், அவங்க 2 பேரும் இந்த ஃபெடரேஷனுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள், ஃபெடரேஷனுடைய மெம்பர்ஸா இருப்பார்கள். உறுப்பு சங்கங்கள் ஒவ்வொன்றின் தலைவரும் சுழற்சி முறையில் கூட்டமைப்பின் சேர்மனாக இருப்பார்கள். இந்த ஃபெடரேஷனுடைய சேர்மன் யாரு அப்படின்னு கேட்டாக்க, இந்த உறுப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு சுழற்சி முறையில டர்ம்ல இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருப்பார்கள். இங்க என்ன சொல்லிருக்கோம்னு கேட்டா, ஒரு சேர்மன் வந்து 1 வருஷ காலத்துக்கு பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப 1 வருஷ காலத்துக்கு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் வந்து சேர்மனா இருந்தார், ஃபெடரேஷனுடைய சேர்மனா இருந்தார் அப்படின்னாக்க, அடுத்த வருஷம் அதாவது அவருடைய பதவி காலம் முடிந்த பிறகு அடுத்த அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் அவர் வந்து இங்கே ஃபெடரேஷனுடைய சேர்மனா இருப்பார். இது பின்னாலே சொல்லியிருக்காங்க. 8.3 சேர்மன் கூட்டமைப்பின் தலைமை செயல் அதிகாரியாக இருப்பார். சோ இந்த ஃபெடரேஷனுடைய சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் யார் அப்படின்னு கேட்டா அந்த சேர்மன் தான். அவர் வந்து பதவி ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு அந்த பதவியை வைக்கிறார். சோ ஓராண்டு காலம் கழித்து அடுத்தவர் அந்த பதவிக்கு வந்துடுறாரு. 8.4 கூட்டமைப்பின் உறுப்பினர்களில் 1/3 பங்கு அல்லது 3 உறுப்பினர்கள் கூட்டமைப்பின் கூட்டங்களுக்கு தேவையான கோரம் ஆகும். சோ அப்ப 3 பேர் இருக்கணும் மினிமம், அல்லது 1/3 பங்கு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். இது வந்து இந்த ஃபெடரேஷனுடைய மீட்டிங்க்கு தேவையான கோரம். திட்டத்தை மேல் உருவாக்கம் செய்தல் செக்ஷன் 9, that is the redevelopment of the project. சப்போஸ் உங்களுடைய அபார்ட்மெண்ட் இடிந்து விழுகின்ற நிலைமையில இருக்கு அல்லது ஆபத்தான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அப்போ வந்து இந்த அபார்ட்மெண்ட்டை ரீடெவலப்மெண்ட் பண்றோம் அல்லது மீண்டும் உருவாக்குகிறோம், மீள் உருவாக்கம் செய்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னாக்க, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னாக்க இதை பற்றி விவாதிக்கணும். விவாதிக்கிறதுக்கான ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம், அதை வந்து இந்த போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் அவங்க வந்து அவங்களே வந்து கூட்டணும். மட்டும் அவங்களே வந்து கூட்டுவாங்க. அவங்க இல்லாட்டி போனாக்க அந்த குடியிருப்பு உரிமையாளர்கள் 4/1 பகுதியினர் அவங்க வந்து வேண்டுகோள் விடுத்தால், இந்த மாதிரி நம்ம அபார்ட்மெண்ட் திரும்ப கட்டுறது நல்லது, அதனால இதை நம்ம விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 4/1 பகுதியினர் வேண்டுகோள் விடுத்தால், அந்த வேண்டுகோளின்படியும் இவர்கள் இந்த சிறப்பு கூட்டத்தை கூட்டலாம். இந்த மாதிரி சிறப்பு கூட்டங்கள்ல கூட்டும் பொழுது குடியிருப்பு உரிமையாளர்கள் குறைந்தபட்சம் 3/2 பங்கினர் இதில் கலந்து கொள்ள வேண்டும். அதான் இதனுடைய கோரம். குடியிருப்பு உரிமையாளர்கள் குறைந்தபட்சம் 3/2 பங்கினர் கலந்து கொள்ள வேண்டும். கூட்டத்துக்கு வந்து 4/1 பங்கு உரிமையாளர்கள் வந்து வேண்டுகோள் விடுக்கலாம். இதில் கலந்து கொள்ள வேண்டியது 3/2 பங்கினர் கலந்து கொள்ள வேண்டும். சிறப்பு பொதுக்கூட்டத்தில் திட்டத்தை மீண்டும் கட்டலாம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால், திட்டத்தில் உள்ள குடியிருப்பு உரிமையாளர்களில் 3/2 பங்கினர் அவர்களுடைய எழுத்துப்பூர்வமான சம்மதத்தை பெற்றுக்கொண்டு இந்த முடிவினை தக்க அதிகாரியிடம் படிவம் ஐயில் சமர்ப்பிக்க வேண்டும். சோ இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, 3/2 பங்கினருடைய கையெழுத்து இருக்கணும். அதுல அவங்களுடைய சம்மதத்தை பெற்றுக்கொண்டு
அந்த முடிவை வந்து ஃபார்ம் ஐ அதுல நம்ம சப்மிட் பண்ணணும். இது யாருக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, சென்னை மெட்ரோபாலிட்டன் பிளானிங் ஏரியால உங்க கட்டடம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, சீஃப் பிளானர் ஏரியா பிளான் யூனிட் ஆஃப் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோ, அல்லது பிளான்டு ஏரியாவில் இருந்தால் மெம்பர் செக்ரட்டரி லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியிடமோ, அல்லது பிற இடங்களாக இருந்தால் அசிஸ்டன்ட் டைரக்டர் அல்லது டெப்டி டைரக்டர் அல்லது ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அவர்களிடமும் இதை சமர்ப்பிக்க வேண்டும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த துணை விதிமுறையின் நோக்கத்திற்காக குறிப்பிட்ட திட்டத்தில் ஒரே நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தால் அத்தகைய ஒவ்வொரு குடியிருப்பும் தனித்தனி குடியிருப்பாகவே கருதப்படும். அங்க என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாக்க, 4 வீடுகளுக்கு ஒரு உரிமையாளர் இருந்தா அவர் ஒரே உரிமையாளராக கருதப்படுவார் அப்படின்னு சொன்னோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க, 4 உரிமையாளர்களுக்கு ஒரே உரிமையாளர் இருந்தால் ஒவ்வொரு குடியிருப்பும் தனித்தனி குடியிருப்பாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் சப் ரூல், each apartment shall be treated as a separate and a distinct unit irrespective of a person owning multiple apartments in the project. 9.3 கொள்கை அளவிலான முடிவினை படிவம் ஐயில் தக்க அதிகாரியிடம் சமர்ப்பித்த 10 நாட்களுக்குள் குடியிருப்பு உரிமையாளர்கள் சங்கம் அனைத்து குடியிருப்பு உரிமையாளர்களுக்கும் நோட்டீஸ் ஒன்றை அனுப்ப வேண்டும். சோ நம்ம வந்து 3/2 பங்கினர் தான் நம்ம வந்து கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்கிறோம். எல்லாரும் கையெழுத்து போட்டாலும் தப்பில்லை, பட் 3/2 பங்கினர் நிச்சயமாக வேண்டும். இந்த 3/2 பங்கினர் நம்ம கையெழுத்து வாங்கி சம்மதம் வாங்கி நாம இந்த ஃபார்ம் ஐயை நாம சப்மிட் பண்ணியிருக்கோம். அப்படி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இது மற்ற குடியிருப்பு உரிமையாளர்களுக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக ஒரு நோட்டீஸ் ஒண்ணு அவங்க எல்லாரும் கொடுக்க வேண்டும். இந்த சங்கம் தான் அந்த நோட்டீஸை எல்லாரும் கொடுக்கணும். இந்த மீள் உருவாக்கத்திற்காக உரிமையாளர்கள்ட்ட இருந்து நம்ம சம்மதம் வாங்கும் பொழுது எழுத்து பூர்வமாக நம்ம வாங்கிக்கிறோம். அப்படி சம்மதம் வாங்கும் பொழுது அந்த துணை விதிமுறை 2 குறிப்பிடப்பட்ட அதிகாரியிடம் தமது ஆட்சேபனையும் தெரிவிக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து இவங்க வாங்கியிருக்கிறது வந்து இவங்க வாங்கியிருக்கிற முறையில் எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க, அவர் வந்து துணை விதிமுறை 2 குறிப்பிடப்பட்ட அதிகாரியிடம் தமது ஆட்சேபனையை தெரிவிக்கலாம். துணை விதிமுறை 3 கீழ் சங்கத்தால் தமக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் கிடைத்த 20 நாட்களுக்குள் இவ்வாறு செய்ய வேண்டும். அந்த அசோசியேஷன்ல இருந்து நம்ம சங்க அபார்ட்மெண்ட்டை திரும்ப கட்டலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நோட்டீஸ் கிடைத்த 20 நாட்களுக்குள்ளார ஒரு தனிநபர் தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவிக்கலாம். 9.5 அத்தகைய ஆட்சேபனையை பெற்றுக்கொண்ட அதிகாரி சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பி தேவையான விசாரணையையும் மேற்கொள்வார். 9.5b ஆவணங்கள் மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்கள் ஆகியவற்றை சரிபார்த்த பிறகு குடியிருப்போர் சங்கம் பெற்றுள்ள மீள் உருவாக்கத்திற்கான சம்மதம் சட்டம், விதிமுறைகள் மற்றும் சங்கத்தின் துணைநிலை விதிகள் ஆகியவற்றுடன் முரண்படுகிறது என்று தக்க அதிகாரி கருதினால் அதற்கு ஏற்ப தேவையான வழிகாட்டுதல்களை சங்கத்திற்கு அளிக்க வேண்டும். இது பிரிவு 9.5b. 9.5c ஒருவேளை அப்படி இல்லை, எல்லாமே வந்து சரியாதான் இருக்கு, இந்த சம்மதம் பெற்ற முறை வந்து ஆக்ட் ரூல்ஸ் எல்லாத்துலயும் உள்ள விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆட்சேபனை தெரிவித்தார் இல்லையா ஒருத்தர், அவருடைய விண்ணப்பத்தை அவர் திரும்பி கொடுத்து விடலாம். இது வந்து 9.5c சொல்லியிருக்கிறாங்க. மீள் உருவாக்கத்திற்கான சம்மதத்தை பெறுவதில் சட்டம், விதிமுறைகள் மற்றும் சங்கத்தின் துணை நிலை விதிகளில் கூறப்பட்ட விஷயங்கள் முறையாக கடைபிடிக்கப்பட்டுள்ளன என்று அந்த அதிகாரி திருப்தி அடைந்தால் அதற்கான காரணங்களை பதிவு செய்து கொண்டு அந்த ஆட்சேபனை ஒருத்தர் தெரிவித்தார் அவருடைய ஆட்சேபனையை புறந்தள்ளி விடுவார் அல்லது திருப்பி கொடுத்து விடுவார். The consent letter for redevelopment of the scheme அது வந்து ஃபார்ம் ஜேல இருக்கு. விதி எண் 10 preparation of the detailed redevelopment report. இந்த மீள் உருவாக்கத்தை நாம் செய்யும் பொழுது பல விஷயங்களை நாம இதுல கவனிக்க வேண்டும். என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒருவேளை இந்த வீட்டை இடிச்சிட்டு நாம கட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த முன்னாடியே இருக்கின்ற சில பொது இடங்கள், அந்த பொது இடங்களை நாம சேர்த்து கட்டலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை பற்றி நாம முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அதோடு இல்லாம இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் ஓனர் இருக்காரு அப்படின்னு சொன்னாக்க அவருடைய அன்டிவிடட் ஷேர் அது வந்து ஒருவேளை கூட போகலாம் அல்லது குறையலாம். அந்த மாதிரி குறையும் பொழுது உதாரணமா ஒரு 20 குடியிருப்புகள் இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு நாம வந்து இடிச்சுட்டு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா 20 கட்டும் பொழுது ஒரு 2 ஃப்ளோர் மேல சேர்த்து எக்ஸ்ட்ரா கட்டி 22 வீடா அப்படி மாத்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி மாத்தும் பொழுது அந்த 22 பேர்ல இன்னொரு 2 பேர் கூட வர்றதுனால மீதி இருக்கிறவங்களுடைய யூடிஎஸ் குறையுது. அப்படி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இது பற்றி நாம வந்து முன்பே விளக்கமாக எழுதி கொள்ள வேண்டும். இந்த விதிகளை நாம தெரிவிக்க வேண்டும். விதிமுறை 9 கூறப்பட்டுள்ள விஷயங்கள் எப்படி இருந்தாலும்
குறிப்பிடப்பட்ட கட்டிடம் விழுந்துவிடும் நிலையில் உள்ளது என்றோ அதில் குடியிருப்போர் அல்லது மற்றவர்களின் உயிருக்கு தீங்கு விளையக்கூடும் என்றோ சம்பந்தப்பட்ட தகுந்த அதிகாரி ஒருவர் சான்று வழங்கி இருந்தால் குடியிருப்போர் நல சங்கம் சிறப்பு பொதுக்கூட்டம் ஒன்றை கூட்ட வேண்டும். இதனை முன்னாடியே சொன்னோம். தங்கள் குடியிருப்பை மீண்டும் கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை ஒன்றை தயாரிப்பதற்காக வீடு கட்டி விற்பவர் அல்லது ஆலோசகர் ஒருவரை நியமனம் செய்ய வேண்டும். அதுக்கான ஒரு தீர்மானத்தை இந்த கூட்டத்தில் நிறைவேற்றி அதனை சங்கத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். 10.2 விதி எண் 9.2 கீழ் படிவம் ஐயை சமர்ப்பித்த பிறகு வீடு கட்டும் நிறுவனம் அல்லது ஆலோசகர் ஒருவரை நியமித்து தங்களுடைய குடியிருப்பை புதிதாக கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை ஒன்றை தயார் செய்து வழங்குமாறு அவரை கேட்டுக்கொள்ள வேண்டும். சோ ஒரு கன்சல்டன்ட் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி அல்லது ஒரு ப்ரமோட்டர் அவர்கிட்ட நாம சொல்லலாம், இந்த மாதிரி நாங்க புதுசா கட்டி பண்ணலான்னு பாக்குறோம், அப்போ அதுக்கு உண்டான திட்ட அறிக்கை ஒண்ணு கொடுங்க, ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்டு வாங்கலாம். அவர்களிடமிருந்து பெறப்பட்ட அறிக்கையை சங்கத்தினுடைய ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க வேண்டும். சோ சங்கத்தினுடைய கூட்டத்துல தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். சோ அப்ப ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அங்க நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான இந்த அறிக்கையை அவர்கள் நாம வாங்க வேண்டும், அவர்களிடம் வாங்க வேண்டும். இந்த விரிவான மீள் உருவாக்க திட்ட அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட வேண்டும் அப்படின்னாக்க, புதிதாக கட்டப்படுகின்ற கட்டிடத்தினுடைய கார்பெட் ஏரியா எவ்வளவு, அதோட இதர ஸ்பெசிபிகேஷன்ஸ் அதெல்லாம் என்னென்ன, இப்ப இங்க இருக்கிற குடியிருக்கிற ஆட்களுக்கு வேற ஒரு இடத்துல குடியிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த குடியிருப்பு வசதி வேற ஒரு வீடு அவர்களுக்கு வழங்கலாமா, அல்லது அதுக்கு அவங்க வேறு வீட்டுல குடியிருப்பதற்குண்டான வாடகையை கொடுக்கலாமா, அதுக்கு உண்டான காப்புத்தொகை செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவோ அதை கொடுக்கலாமா, இந்த புதுசா கட்டப்பட்டதுக்கு அப்புறம் இங்க எவ்வளவு காலி இடம் இருக்கும், புதுதாக கட்டப்பட்ட இடத்துல எவ்வளவு இடத்துல நாம தோட்டங்கள் போடலாம், எவ்வளவு வண்டிகளை நிறுத்துகின்ற இடம் பார்க்கிங் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கலாம், கட்டிட அளவீடுகள் ஸ்பெசிபிகேஷன்ஸ் முன்னாடியே சொன்னோம், பொது இடங்கள், பொழுதுபோக்கு வசதிகள் மற்றும் குடியிருப்போருக்கு வழங்கப்படும் பிற வசதிகள், சம்பந்தப்பட்ட சட்டங்களின் கீழ் பெறப்பட வேண்டிய ஒப்புதல்கள் அல்லது அனுமதிகள், இது எல்லாத்தையும் சொல்லணும். இதோட இந்த ப்ராஜெக்டை எப்ப நாம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் அப்படிங்கிறதுக்கான தேதி அல்லது காலக்கெடு அதையும் நாம குறிப்பிட வேண்டும். மற்றும் வேற விஷயங்கள் ஏதா இருந்தா அவற்றையும் இந்த மீள் உருவாக்க திட்டத்தில் நாம அறிக்கையில் நாம தெளிவாக குறிப்பிட வேண்டும். இது விதி எண் 10.3 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஷெட்யூல்ல இருக்கிற ஃபீஸ் இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நாம பார்க்கலாம். டிக்ளரேஷன் செக்ஷன் 4 அது கீழ் நீங்க டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணும்பொழுது for building containing 4 apartments but less than 50 apartments அப்படின்னாக்க 5,000 rupees will have to pay. For building containing more than 50 apartments but less than 100 apartments அப்படின்னா 7,500 rupees. For building containing more than 100 apartments 10,000 rupees கட்டணும். இதே மாதிரி மற்ற ஃபார்முக்கு ஒன்று கூட சமர்ப்பிக்கும் பொழுது எவ்வளவு தொகை நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அந்த சர்டிபிகேட் காப்பீஸ் ஆஃப் தி என்ட்ரிஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ரூல் 19 கீழே அது பின்னாடி வருது. அது கீழே நீங்க உங்களுக்கு என்ட்ரிஸ்க்கு காப்பி வேணும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சர்டிபிகேட் காப்பிக்கு ஒரு காப்பிக்கு நீங்க 5 ரூபா செலுத்த வேண்டும். இப்படி இந்த ஷெட்யூல்ல ஒன்னொன்றுக்கு உண்டான ஃபீஸ் எவ்வளவுங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை இல்லாம 10 செக்ஷன் வரையிலும் பார்த்திருக்கிறோம், 10 விதிகள் வரையிலும் பார்த்திருக்கிறோம். மீதி உள்ள விதிகளை நாம அடுத்த உரையில் நாம் பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.